Zomato சேலஞ்ச் 90 டேஸ் பண்ணுறேன், 90 டேஸில் 1.5 லேக் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதில் டே 6ல் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆப் லோன்ன்றது ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு, அந்த ட்ராப்பில் யாரும் மாட்டிடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் சொன்னதுக்கு அடுத்த நாளே எனக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ட்ராப்பில் நான் இந்த அளவுக்கு மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. என்ன நடந்தது அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் டே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணுன்ட்டுலாம் வச்சுட்டேன். இந்த நான் எந்த ஆப்பில் நான் எடுத்தனோ அந்த ஆப்பில் இருந்து எனக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, நியூஸில் தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நியூஸில் பார்த்துருப்பீங்க. நியூஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்தது, இதனால் இந்த பையன் வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு நடந்தது. என்னன்றதை ஃபுல் வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் நான் வந்துட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு 3 நாளாக இதை பற்றி யோசிச்சு நான் கிட்டத்தட்ட வேலைக்கே போகலை. 3 நாளாக என்னடா நடக்குது, எதுலடா மாட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது. பார்க்குறது அந்த எனக்கு சொல்லப்போனால் எனக்கு Zomato சேலஞ்சை பார்க்குறதே ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, ஏன் 90 டேஸ் சேலஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் நாளைக்கு நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், பார்த்து என்ன நடந்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை யாரும் போயிட்டு இந்த ட்ராப்பில் இதுக்கப்புறம் மாட்டாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் இப்படி ஒன்று இன்னும் நடக்குதா, இந்த மாதிரி ட்ராப் இன்னும் இருக்கா அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்னோட Zomato சேலஞ்ச் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ரீச் கிடைக்குது. ரீச்சுக்காக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவும் இல்லை. நான் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணால் கண்டினியூஸாக வேலைக்கு போவேன். எனக்கு வந்துட்டு அதுலேருந்து சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்கணும்னு தான் போனேனே தவிர, நான் வந்துட்டு யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணும், இன்ஸ்டாவில் காசு சம்பாதிச்சிடலாம், பெரிய லெவலில் வரும், அந்த மாதிரி ஒரு மைண்டில் வந்துட்டு நான் அந்த சேலஞ்ச் மேக் பண்ணவும் இல்லை. மறக்காமல் நீங்கள் அதான் சொல்கிறேன், என்னோட Zomato சேலஞ்ச் வீடியோஸை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன நடந்ததுன்றதை A to Z, நான் எந்த ஆப்பில் லோன் எடுத்தேன், எனக்கு என்ன முதல்ல கால் பண்ணி என்ன பேசினாங்க, வாட்ஸ்அப்பில் என்ன நடந்தது, என்னென்ன மாதிரிலாம் மென்டல் டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்றது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள் நாளைக்கு.